ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கற்பித்தல் நுட்ப முறைகள் இருக்கணும். சாஃப்ட் ஸ்கில், மனிதனோட மனிதன் பழகுறது எப்படி. இப்போ ஏன்டா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் புலல் டிரெக்டாக வந்து நேரடி தொடர்பாக சமுதாயத்தோடு பேண மாட்டாங்களாம். எல்லாம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் தான். அப்போ அவங்களுக்கு அந்த உறவை வலுப்படுத்துகிற அறிவை கொடுக்க சொல்கிறாங்க. புள்ளகளில் வந்து நல்லா படிக்கிற புள்ளகளிக்கிற, அதே போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய புள்ளகளிக்கிற, அந்த இனோவேட்டிவ் வேயில் திங்க் பண்ணக்கூடிய புள்ளகள். மற்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய புள்ளகளிக்கிற, மற்ற டீச்சர்ஸை மிஞ்சினா அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய புள்ளகளும் இருக்கிற. விஷுவல் லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர் லேர்னர்ஸ் இருப்பாங்க, கினிஸ்தாட்டிக்னு சொல்கிறது அந்த அழகியல் செயற்பாட்டு ரீதியாக இருக்கிறாக்கள் இருப்பாங்க. கை தட்டணும், பரிசு கொடுக்கணும், நல்லா வருவேன்னு சொல்லி பாசிட்டிவான வேர்ட்ஸ்களை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த புள்ள படிக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ் அண்டா இப்போ இனி வரும் காலங்களில் புலகளின் ஏஐயோட வளரக்கூடிய புலகள் கூடுதலாகவே நீங்கள் ஏ என்று சொல்கிறதையும் ஃபுல்லாகவே எங்களோட பிரெயினை கலட்டி ஏஐட்ட கொடுக்குறல. ஏஐ எப்படி கட்டுப்படுத்துறது புலலுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஏஐட்ட கொடுத்தா மனிதன் சுயமாக இயங்கவே மாட்டான், சுயமாக சிந்திக்கவே மாட்டான். இதுவரை நேரமும் ஹவு டு டீச் எஃபெக்டிவ்லி என்கின்ற தலைப்பில் ஒரு எஃபெக்டிவாகவே இந்த நிகழ்வினை எங்களுக்கு சுவாரஸ்யமான முறையிலே நிகழ்த்தியிருந்தார் சகோதரர் ஃபெருஷா டனஸ். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருப்பது சிறுவர்களை கற்பிப்பதில் அணுகுமுறை என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு விசேட நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இதனை வழங்குவதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம் விருதோடை முஸ்லிம் மகாவித்யாலயத்தினுடைய ஆசிரியை மிஸ்ஸஸ் அஸ்ரா ஃபர்வின் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இருக்கணும்னு சொல்லி என்னை பற்றின ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் அஸ்ரா ஃபர்வின், என்னுடைய பிறந்த சொந்த இடம் வந்து புத்தளம், மதுரங்குழி, கனமுல்லை. நான் டீச் பண்ணுறேன் விருதோடை முஸ்லீம் மகாவித்யாலயத்தில். சிறுவர்களை கற்றலுக்காக அணுகுவது எவ்வாறு? இந்த தலைப்பு உளவியல் ரீதியாகவும் ஆலோசனை வழிகாட்டல் ரீதியாகவும் ஒரு பரந்த நோக்கத்தோடு ஆராயப்பட வேண்டிய தலைப்பு. ஈஸியாக இந்த தலைப்பை ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 மினிட்ஸில் வந்து இந்த தலைப்பை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக இயலாது. விளங்குதா டீச்சர்ஸ்? நீங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ். கட்டாயம் எஜுகேஷன் சைக்காலஜி தெரிஞ்சிருக்க வேண்டும். நீங்கள் யாரோட பழகுறீங்கண்டா மாணவர்களோடு. மாணவர்களுடைய உளவியல் அறிந்தால் மட்டும்தான் அந்த மாணவர்களுடைய அறிவு, மனப்பாங்கு, நடத்தையில் பாரிய மாற்றங்களை நாங்கள் உருவாக்க முடியும். அதுக்கு முதலாவது டீச்சர்ஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் தெரியுமா? மாணவர்களுடைய குழந்தை வளர்ச்சி படிநிலைகளை நீங்கள் அறிந்து வைப்பது அவசியம். ஏன்னு தெரியுமா? நீங்கள் எல்லாருமே பிரைமரி டீச்சர்ஸ் ஆயிப்பீங்க, செகண்டரி டீச்சர்ஸ் ஆயிப்பீங்க. ஸோ இந்த வளர்ச்சி படிநிலைகளை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் என்ன கருக்களை அவங்களுக்கு சரியான முறையில் கொடுக்க முடியும். சரி டீச்சர்ஸ், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னண்டா, அந்த பூனை ஒன்றிக்கு தானே தெரியும் தானே? பூனை எல்லாருக்கும் தெரியும். இந்த பூனை குட்டி ஒன்று வெளி வந்த உடனேயும் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வர ஒரு குழந்தை வெளி வந்த உடனேயும் ஒரு பாரியளவான வித்தியாசமோட நாங்கள் பார்க்க இயலும். என்னென்ன தெரியுமா? யாருக்காவது? டீச்சர்ஸ் உங்களை தான், பேசுங்க. நீங்கள் பேசலாட்டி நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இயலாது. பேசுங்க. யாராவது ஒருத்தர் எழும்புங்க, எழும்புங்க டீச்சர்ஸ்.
என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க? தெரியாதா? யாருமே இல்லையா? ஸோ நானே சொல்கிறேன். பூனைக்குட்டி எலும்பி 2-3 நாளில் எலும்பி நடந்துடும். பிறந்த புள்ள நடக்குமா? நடக்குமா டீச்சர்ஸ்? நடக்காது. ஏன்னு தெரியுமா? சொல்கிறேன். 25% வளர்ச்சியை தான் தாயிட வயிற்றில் இருக்கிற குழந்தை அடைஞ்சிருக்கும். 25% வளர்ச்சி படிநிலையை தான் தாயிட வயிற்றில் இருக்கிற குழந்தை பெற்றிருக்கும். பேலன்ஸ் தாயிட வயிற்றிலிருந்து வெளிவந்த பிறகு படிமுறையாக வளர்ச்சி கட்டங்களை அடைந்து கொள்ளுது. இதுக்கு தான் பியாஜேட தியரியை படிச்சிருக்கணும். அவர் சொல்றாரு, வளர்ச்சி அறிகை விருத்தி கோட்பாட்டில் சொல்றாரு, முதலாவது புலனியக்க பருவம். இந்த பருவத்தில் குழந்தை எப்படி விரல் சூப்பும் அழும். அடுத்த கட்ட பருவம் தூள சிந்தனைக்கு முற்பட்ட பருவம். கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 7 வயதான பருவம். கட்டாயம் டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாரும் பேரண்ட்ஸ் ஆயிப்பீங்க. 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலப்பகுதியில் நாங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் பயிற்றுவிக்கணும். சரியான முறையில் அவங்கள பயிற்றுவிக்காட்டி எதிர்காலத்தில் நாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்க முடியாது. அந்த வயதில் தான் அவங்க புதிய விஷயங்களை இந்த சூழலுக்கு வந்த உடனே கற்றுக்கொள்ளுவாங்க. விளைஞ்சா டீச்சர்ஸ்? நீங்கள் அனுபவ ரீதியாக உங்களோட பிள்ளைகளை வச்சே நீங்கள் பார்க்க இயலும். உங்களோட பிள்ளை எப்படி அதை கற்றுக்கொள்ளுது ஏன்னு கேட்கும். புதிய சூழல், நீங்கள் புதுசாக நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பீங்க. அடுத்தது தூள சிந்தனை பருவம். இந்த பருவத்தில் 7 தொடக்கம் 11 வரையான பருவம்னு சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் தர்க்க ரீதியாக சிந்திக்க பழகிடுவாங்க. அடுத்தது என்ன கருக்களை உள்வாங்கி விளங்கி கொள்ளுவாங்க. அடுத்தது நியம சிந்தனை பருவம், அடலசன்ஸ் சொல்லுவோம். கட்டிலைமை பருவம், மிச்சம் ஹேண்டில் பண்ண வேண்டப்பட வேண்டியவங்க அவங்க தான். அப்போ என்னண்டா 5 வயசில் நாங்கள் 5 வயசு கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 7 வரையான அந்த காலப்பகுதியை ரொம்பவே அவங்களுக்காக நாங்கள் எஃபோர்ட் போட்டு செஞ்சால் தான் இந்த 50ல் திருத்த இல்லாததெல்லாம் 5 வயசில் திருத்தினா தான் சரியா டீச்சர்ஸ்? இப்போ இதில் ப்ரைமரி டீச்சர்ஸ் இருப்பீங்க. கட்டாயம் அவர்கள் எப்படி அணுகணுமென்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸை எப்படி கொடுக்கணுமென்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நீங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ் ஆகிக்கிறதுக்கு முதலாவது நல்ல அவதானிப்பாளர்களாக இருக்க வேண்டும். நல்லா உற்று நோக்கணும். பிள்ளைகள் எல்லாம் ஒரே சூழலில் இருந்து வெளிவாரங்க இல்லை. அவங்களுக்கு பரம்பரை காரணிகள், சூழற்காரணிகள் எல்லாம் தாக்கம் செலுத்துது. போன உடனே நாங்கள் பாடப்பிரவேசம் செய்வோம். எப்படியாவது பாடத்தில் சிலபஸை முடிச்சுட்டு வரணும்னு நினைச்சா கற்றல் என்பதே ஒரு நடத்தை மாற்றம். அங்கே எதிர்பார்க்க முடியாத ஒரு நடத்தை மாற்றத்தை 80% வளர்ச்சி, மூளையிட வளர்ச்சியானது அந்த பிரைமரி செக்ஷனில் தூள சிந்தனை பருவத்திலே நடைபெற்ற முடியுது. அடிப்படையாக அங்கே தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை கொடுக்கணும், இனங்காணணும். இந்த மெல்ல கற்போர்கள், கற்றல் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கற்றல் இடர்பாடுடையவர்கள் எல்லாரையுமே நாங்கள் கண்டுபிடிக்கிறது அங்கே தான். அங்கே கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் 80% அவங்கள நாங்கள் வழி நடத்தி இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள மனிதர்களாக உருவாக்க முடியும். சரி, இப்போ இந்த வளர்ச்சி கட்டங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே எஜுகேஷன், சைக்காலஜி,
கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் படிக்கணும். படிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்குரிய வழிகாட்டல்களை நீங்கள் சரியான முறையில் கொடுப்பீங்க. அடுத்ததாக இந்த கற்றல் அணுகுமுறையில் ஒன்று தான் நீங்கள் டீச்சர்ஸ் ஆகிக்கிற நீங்கள் கோட்பாட்டு ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது அவசியம். எப்படின்னு சொன்னால், இதுக்கு முதல் நடந்த விரிவுரை உங்களுக்கு நடந்த அந்த இதில் வந்து அப்துல் ரஹ்மான் சார் வாங்க அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க இஸ்லாமிக் வியூவில். இப்போ நான் இந்த உளவியல் ரீதியில் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். மிச்சம் இல்லை, நிறைய இருக்குது. ஒரு 2-3 தியரிஸை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தூண்டல் துலங்கல் தியரி தொண்டைக்ட்டு இவர் சொல்கிறாரு, ஒரு கற்றல் இடம்பெற வேண்டும் என்றால் அங்கு தூண்டல் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஊக்கல் மோட்டிவேஷன் பண்ணணும் புலகளுக்கு. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்கிறாரு விலங்குகளை வச்சு தானே. அது நடத்தைவாதிகள்னு சொல்லுவோம். தோண்டேக், பவுலோ, ஸ்கின்னர், இந்த கோட்பாட்டு தத்துவவியலாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, புலகள் கற்கணுமெண்டா அவங்களுக்கு தூண்டலை கொடுக்கணும். அவளுக்கு சின்ன ஒரு தொண்டைக்கிட்ட தியரியில் சும்மா ஒரு இது ஒன்று சொல்கிறேன். அவர் ஒரு பூனை ஒன்றை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாரு. விளங்குதா? ஒரு பூனை ஒன்றை எடுத்து அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்றில் அடைச்சிட்டு ஒரு வாய்ட் அந்த இதில் வந்து ஒரு கயிறொண்டை கட்டி விடுறாரு. அது சாப்பாடை வந்து முன்னுக்கு வைக்கிறாரு. முன்னுக்கு வச்ச உடனே அந்த பூனை பசி வந்த உடனே எப்படி சரி அந்த சாப்பிடணுன்றதுக்காக ட்ரை பண்ணுது. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி 3வது தடவை சரியாக அந்த கயிறு இழுத்துட்டு அப்படியே போயிட்டு சாப்பிடுது. இங்கே தூண்டல் அந்த சாப்பாடு பிள்ளைக்கு தூண்டணும், தூண்டல் கொடுக்கணும். எப்படி தெரியுமா? மோட்டிவேஷன், கிளப் பண்ணணும், கை தட்டணும், பரிசு கொடுக்கணும், நல்லா வருவேன்னு சொல்லி பாசிட்டிவான வேர்ட்ஸ்களை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த புள்ள படிக்கும். விளங்குதா டீச்சர்ஸ்? இல்லைன்னு சொன்னால் அங்கே கற்றல் இடம்பெற்றிருக்க வாய்ப்பில்லை. கற்றல் இடம்பெற்றிருந்தால் அங்கே நல்ல கற்பித்தல் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதுக்குரிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சீக்குது. அதில் நாங்கள் போக போக படிக்கலாம், நீங்கள்லாம் கற்றுக்கொள்வீங்க. நிறைய டீச்சர்ஸ் இதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். உங்களோட ஃபேஸில் பார்க்க போல் எனக்கு விளங்குது. நான் கிட்ட வந்து உங்கள்கிட்ட இருந்தேன். நான் இங்கே ரெடி ஆகிட்டு வர நேரம் நான் வேறு ஐடியாஸோடு தான் வந்தேன். எனக்கு பார்த்த உடனே ஒரு டென்ஷன் ஒன்று ஆவிச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சரி பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்யலாம். கொஞ்சம் டென்ஷன், பயண களைப்பு எல்லாமே இருக்கி இருந்தாலும் என்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தந்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். சரியா டீச்சர்ஸ்? அடுத்தது புலல் வந்து போல கற்றுக்கொள்கிறாங்க. அல்ஃபர்ட் பண்டூரோட தியரி இது. சமூக கற்றல். உங்களை ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுறாங்க டீச்சர்ஸ். ஏன்டா டீச்சர்ஸ் இப்படி தான் உடுப்பாங்க, இப்படி தான் ஈப்பாங்க. கேட்டு பாருங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, டீச்சர்ஸ் உங்களை மாதிரியே என் புள்ள வீட்டில் நடக்கும் சொல்லுவாங்க. அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரோல் மாடல் ஆகிக்கணும். அவங்கள ஒழுக்கத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே. அவரும் ஒரு எப்படி செய்கிறாருன்னா அந்த குரங்குகளை வச்சு தான் அவர் செய்கிறாரு. சாரி, குரங்குகள் இல்லை, அவர் செய்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படின்னா, ஒரு புள்ளைகளுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்றில் பொம்மை ஒன்றை சுத்தியலால் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை காட்டுறாரு. காட்டிட்டு புள்ளைகளுக்கும் அதே மாதிரி கொடுக்குறாரு. புழல் அதுக்கு தூண்டல் எப்படி துளங்குறாங்கண்டா புழல் பார்த்ததே செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, புள்ளலுக்கு வந்து போல செய்கிறாங்க, எங்களை மாதிரியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்கின்னர் என்ற ஒரு உளவியலாளர் சொல்கிறாரு, நடத்தைவாதி, புலலுக்கு வந்து தண்டிக்காதீங்க, ஏசாதீங்க,
மீள வலியுறுத்தல். சார் சொன்னார் நபி அவங்க 3 தடவை செய்வாங்களாம். ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் 3 தடவை அறிவுறுத்துவாங்களாம். அதே மாதிரி வலியுறுத்தணும் புலகளுக்கு. ஏண்டா அவங்களுக்கு அந்த நாஃபர் சக்தி என்றது அந்தந்த காலப்பகுதியில் வந்து அப்படியே ஒரு 100% மீக்காது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்க்க போகல. இப்போ உடனே கேட்டால் சொல்லுவீங்களாய்க்கும் எத்தனை பேருண்டும் சரியாக சொல்ல தெரியா. அப்படித்தான் அந்த நாஃபக படிமுறை இது வந்து அப்படித்தான் எங்கள்கிட்ட இது சேவ் ஆகுது. அதுவும் மீக்குது. புள்ளலுக்கு எப்படி நாஃபகம் கொண்டு வரது, அதை எப்படி புள்ளல்கிட்ட நாங்கள் உருவாக்குறது, ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி, சென்சரி மெமரி, புலனியக்கம். சின்ன வயசு புள்ளலுக்கெல்லாம் இந்த மோட்டார் ஸ்கில்ஸை வந்து அதிகமாக கொடுக்கணும், இயங்க விடணும். ஆக்டிவிட்டீஸ் பேஸ்மெண்ட் பண்ணித்தான் அவங்களுக்கு நாங்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். சரி, இப்போ இந்த தியரிஸ் வந்து நாங்கள் வகுப்பறையில் கட்டாயம் பின்பற்றணும். எப்படி என்றா பாராட்டணும். பாராட்டுறதால புள்ளலுக்கு டொஃபமைன் என்ற அந்த கெமிக்கல்ஸ் வந்து பிரெயினில் வரும். எல்லாருக்கும் தான். இப்போ எல்லாருமே சோர்ந்து போகிற மாதிரி விளங்குது. கொஞ்சம் எலும்புறீங்களா டீச்சர்ஸ்? கொஞ்சம் எலும்பு. உங்களோட ஃபேஸ் எல்லாருக்குமே 15 மினிட்ஸுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கஷ்டம். சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியாக்கெல்லாம் அது மாதிரி தானே. ஸோ கொஞ்சம் லேக்ஸாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட பக்கத்தில் இருக்கிறாக்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் 250 பேர் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த 250 பேரும் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறீங்க, அப்படியா? அப்போ இதில் எல்லாரையும் தெரியாமல் நிற்கலாம். ஸோ உங்களை பற்றி உங்களை பக்கத்தில் இருக்கிறாங்களோ ஹேண்ட் ஷேக் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. இது ஸ்டார்டிங்கில் செஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இப்போ நீங்கள் டல்லாக ஆகிக்கிறது விளங்குது, அதால தான் செய்ய. டீச்சர்ஸ் ப்ளீஸ், உங்களை தான். நான் யாரோட பேசுகிறேன்? உங்களை தான் பேசுகிறேன். தெரியுமா பக்கத்தில் இருக்கிறாக்களை? சார் நான் நினச்சேன் தெரியாது, புதிய முகங்கள் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி டீச்சர்ஸ், அப்போ உட்காருங்க. அப்போ நாங்கள் கட்டாயம் ஜோனை பற்றி கற்பிக்கிற ஆசிரியர், ஜோனுக்கு லத்தீன் மொழி கற்பிக்கின்ற ஆசிரியர் லத்தீன் மொழியை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது, ஜோனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். விளங்குதா? புலகள் யாருன்னு பார்க்கணும். புலகள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அந்த 5 விரலும் ஒரே மாதிரியா? இல்லை, 5 விரல் டிஃப்ரெண்ட் மாதிரி, புலலும் டிஃப்ரெண்ட்டானவங்க, தனியால் வேறுபாடு கொண்டவங்க. தனியால் வேறுபாடு. அதுக்கு காரணம் பரம்பரை சூழல், அவங்களோட வாழ்கிற இடம், பொருளாதார பின்னணி, இதெல்லாமே அவங்களோட இந்த தனியால் வேறுபாடில் தாக்கம் செலுத்தும். அப்போ அணுகுமுறையில் அடுத்தது நாங்கள் அந்த தனியால் வேறுபாடுகளை கட்டாயம் அறிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த தனியால் வேறுபாடுன்னு சொல்கிற நேரம் மென்டல் சேலஞ்சான ஆக்கள் இருப்பாங்க, ஃபிசிக்கல் சேலஞ்சான ஆக்கள் இருப்பாங்க. அடுத்தது கற்றல் இடர்பாடுடையவர்கள் இருப்பாங்க, நெறிப்பிரல்வான நடத்தையுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அதாவது இயக்க செயல்முறையில் இயங்க முடியாத புள்ளைகள் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் படிக்கணும். எங்கள்கிட்ட வர பிள்ளைக்கு நொயின்னு பேசிட்டீங்க கிளாஸில், ஏய் பேசாத சொல்லுவோம், இல்லாட்டி 2 அடி தருவேன் சொல்லுவேன். ஏன்னு கேள்வி கேட்கணுமே. அப்படி அந்த பிள்ளை இக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை பிள்ளைக்கு எப்பயுமே பிரச்சனைக்கும் அது இனம் கண்டு அதை வசதிப்படுத்தி கொடுக்கறது தான் இன்றைய டீச்சர்ஸ்ட வகிப்பாகம் நிறைய இருக்குது. இனம் காணுபவர், அவதானிப்பவர், வசதி அளித்து கொடுப்பவர், நண்பர், சொல்லிக்கொண்டே போகலாம் டீச்சர்ஸ்க்கான வகிப்பாகத்தை. இப்போ நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகிக்கணும்.
இப்போ இருக்கிற புலகள் என்னென்று சொல்கிறது, இன்டெலிஜென்ட் ரெவல்யூஷன்டா இந்த செயற்கை நுண்ணறிவு புரட்சி ஒன்று வந்திக்குது. இப்போ அந்த புள்ளலுக்கு மாதிரி நாங்கள் ஈக்கணும், அப்டேட்டில் ஈக்கணும். எங்களை விட புள்ளல் அப்டேட் ஆகிக்குது, அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். நாங்கள் எங்களை இற்றைப்படுத்தி கொள்ளாட்டி புள்ளலுக்கு மத்தியில் நாங்கள் அவங்கள சமாளிக்க கஷ்டம். கட்டாயம் டீச்சர்ஸ், அப்போ தான் அங்கே சரியான கற்பித்தல் இடம்பெறும். சரி, அடுத்தது நாங்கள் புள்ளல்ட இந்த தனியால் வேறுபாடை பற்றி தானே பேசினோம். இப்போ இதில் நிறைய டீச்சர்ஸ் வாய் திறந்து பேசுகிறீங்க, இல்லை கிட்ட வந்து பேசுவீங்களா? நான் உங்களோட கிட்ட வந்து பேசவா? இல்லை, விஷயம் இல்லை, கொஞ்சம் தான். நீங்கள்லாம் டீச்சர்ஸ் தானே. ஸோ டீச்சர்ஸ், நீங்கள் உங்களோட வகுப்பறையில் இனங்காணல் செய்யக்கூடிய பிள்ளைகளோட வகைமைகள் இருக்கும் தானே, பல்வகைமை. அப்படியான பிள்ளைகள் இருந்த சொல்லுங்களேன், எப்படியான பிள்ளைகளை நீங்கள் என்ன கண்டிருக்கிறீங்க? நல்லா கற்றுக்கிற பிள்ளைகள், பாடம் சொல்கிற பிள்ளைகள், கொஞ்சம் வீக் ஆகிக்கிற பிள்ளைகள், அப்படி நல்லா கருணையாக பேசுகிற பிள்ளைகள், அப்படி நிறைய இருக்குது. நல்ல, வெரி குட் சார். நீங்கள் எப்படியான புள்ளல்னு கேட்குறேன். நீங்கள் அந்த தனியால் வேறுபாடு எப்படி என்ன கண்டீங்க டீச்சர்ஸ்? நாங்கள் பார்த்து இப்போ புள்ளகளில் வந்து நல்லா படிக்கிற புள்ளகளிக்கிற, அதே போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய புள்ளகளிக்கிற, அந்த இனோவேட்டிவ் வேயில் திங்க் பண்ணக்கூடிய புள்ளகள். மற்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய புள்ளகளிக்கிற, மற்ற டீச்சர்ஸை மிஞ்சினா அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய புள்ளகளும் மிக்கிற. அப்படியாங்க. சரி டீச்சர்ஸ், நல்லா அவதானிச்சிக்கிறீங்க, நல்ல அவதானிப்பாளர்கள் தான் உண்மையிலே. இப்போ சொன்னதை வச்சு பார்க்க போல் இந்த மீத்திறன் புள்ளைகள், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் மீத்திறன் புள்ளைகள். இதில் மெல்ல கற்கும் மாணவர்கள் இருப்பாங்க, லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கற்றல் இடர்பாடுடையவங்க இருப்பாங்க. அடுத்தது மென்டலி சேலஞ்சான புள்ளைகள், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட புள்ளைகள் நிறைய இருப்பாங்க, பதகளிப்போடு டென்ஷனோட எனாக்சிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது டெரோமான்னு சொல்லுவோம், அந்த மனவடு கொண்ட புள்ளைகள் இருப்பாங்க, எதுக்குமே முன் வர மாட்டாங்க. இப்படியான புள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படியான வழிகாட்டலை கொடுக்கணுமென்றது டீச்சர்ஸ் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு நான் 1-2 விடயங்களை உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் கற்பிக்க போகிற நேரம் நீங்கள் கற்பிக்கல் அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க தானே, எப்படி உங்களோட டீச்சிங் மெத்தட், அவங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் வேறையாக தான் திங்க் பண்ணிட்டு போகணும். மீத்திறன் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் மெல்ல கற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் கொடுத்தா தான் நாங்கள் எஃபெக்டிவ் டீச்சிங் நடைபெற்றிருக்கும். விளைத்திறனான கற்பித்தல் இடம்பெற்றிருந்தால்தான் எங்களுக்கு பாடசாலையில் 100% பெர்சன்டேஜை காட்டலும். இல்லாட்டி அப்படியே நாங்கள் பெரட்டி போடுவோம், புழல் எப்பயும் இப்படித்தான் டீச்சர், புழல் படிக்கிறாங்க இல்லை டீச்சர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜோனல்லேருந்து ப்ரெஷர் வரும், டீச்சர்ஸுக்கு தான் ப்ரெஷர் வரும். ஆனால் நாங்கள் எங்களை உணரணும், நாங்கள் எப்படிப்பட்ட டீச்சர்ஸ், நாங்கள் எப்படியான டீச்சர்ஸாக புள்ளலுக்கு ஈக்கிறோம்ன்றது நாங்கள் உணர்ந்தால் தான் பெஸ்ட்டாக டீச் பண்ண இயலும். அப்போ இந்த தனியால் வேறுபாடை வந்து தனியாக சாதாரண உளவியல்னு சொல்லி வேறு ஆகிக்குது. அது படித்து இருந்தால் தான் உங்களால் அந்த மாதிரி புள்ளைகளை வந்து ஹேண்டில் பண்ண இயலும். அப்போ தனியால் வேறுபாடில் டிஸ்லாக்சியா கற்றல் இடர்பாடு ஒன்று சொல்லுவோம், எழுதுறதுக்கு சிரமப்படக்கூடிய புள்ளைகள். டிஸ்கிரேப்பியான்னு சொன்னால் வாசிக்கிறதுக்கு, டிஸ்கல்குலியன்னு சொன்னால் அந்த கணிதம் தொடர்பான பிரச்சனைகள் அவங்க முகம் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கான கற்பித்தல் முறை வந்து வேறு மாதிரி தான் இருக்கணும். அவங்கள ரொம்பவே கஷ்டப்பட்டு பரிகார கற்பித்தல்னு நாங்கள் கிளாஸில் மேற்கொள்கிறது அதுக்கு தான். பரிகார கற்பித்தல் எல்லா டீச்சர்ஸும் செய்யணும். இப்போ நீங்கள் அகதியா டீச்சர்ஸ், அகதியால் நாங்கள் ஸ்கூல் பேஸ்மெண்ட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ அகதியாலேயும் அப்படித்தான் நிற்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மெமரைஸ் பண்ண கொடுத்தா அதில் எத்தனை புழல் வந்து ஸ்பீடாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒப்புவிப்பாங்க.
சில புள்ளலுக்கு எவ்வளோ போட்டாலும் தலை நிற்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி அதை கொடுக்கணுமென்றதை நீங்கள் தான் திங்க் பண்ணணும். அடுத்தது இந்த கற்பித்தல் நுட்ப முறைகள். நிறைய விஷயம் மேய்க்குது டீச்சர்ஸ் உங்களோட பேசுகிறதுக்கு. பேசலாமா சார்? ஆனால் அடுத்தது நிறைய டைம் அடுத்தாக்க லீக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கற்பித்தல் நுட்ப முறைகள் என்று சொல்கிற நேரம் இப்போ நான் அந்த தனியால் வேறுபாடை வந்து தனியாகவே அதுக்கண்டே ஒரு தலைப்போண்டு தந்து ரெடி ஆகணும். ஏன்னா ஈஸியாக அதை உங்களுக்கு சொல்லிட்டு போக இயலாது. ப்ராக்டிக்கலாக அவங்கள எப்படி வழி நடத்துறதுன்னு சொல்லணும். மீத்திறன் புள்ளலுக்குன்னு சொல்லி அவங்கள கையாளுற விதம் வேறு. அவங்கள அந்த ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறதுக்கு தூண்டணும், விமர்சன ரீதியாக பார்க்குறதுக்கு தூண்டணும். எல்லா புள்ளலும் தான், ஸ்பெஷலாக அந்த மீத்திறன் புள்ளல். மெல்ல கற்கிற புள்ளைகள் வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் தானே அந்த தூள சிந்தனை பருவம் உண்டு. அந்த ஸ்டேஜில் 11 வயசுக்கு உட்பட்ட அந்த இதில் இனம் கண்டு கொண்டுன்னு சொன்னால் அவங்கள சரியாக வழி நடத்த இயலும். சாதாரண புலல் மாதிரியே அவங்களுக்கு அது இன்டலெக்சுவல் அந்த மூளை சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ட்ரெயின் பண்ணணும் அவங்கள, அவ்வளோதான். இப்போ பார்வை குறைபாடு உள்ள புலகளிப்பாங்க, ஹியரிங் கேட்குறதுல குறைபாடு உள்ள புலகளிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது. அதுக்குரிய மாதிரி அந்த தெரபிஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு அது டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்கள முன்னுக்கு கொண்டு வரலாம். அந்த கற்றல் இடர்பாடுடைய புலகளுக்கு நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். அது உங்களோட பொறுப்பு கூட. எல்லா புலலுக்கும் உங்களோட பொறுப்பு தான். அடுத்தது அது உளவியல் ரீதியாக மென்டலி சேலஞ்சான புலல் இருப்பாங்க, நடத்தை பிறழ்வான பிள்ளைகள். அதுக்கு அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டு சூழல் கூடுதலான தாக்கம் செலுத்துது. இதுதான் புலகளோட நாங்கள் புள்ளோட உள்ளத்தோடு தான் பேசணும் டீச்சர்ஸ். பேய்க்கிற காலத்தில் நிறைய தற்கொலைகள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாமே அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா புள்ளலுக்கு மகிழ்ச்சிகரமான கற்றல் சூழல் இல்லை. கற்றல் சூழல் அது வகுப்பறை சூழலாக இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி சூழலாக இருக்கலாம். ஃபேமிலி அம்மா அப்பாவோட டீச்சர்ஸும் அட்டேச் ஆகிக்கணும், புள்ளையோடையும் நீங்கள் அட்டேச்சோட இருக்கணும். நல்ல ஒரு கனெக்ஷன் அவங்க 2 பேருக்கும் இருக்கணும். ஒரு பேரண்ட்ஸோடய நீங்கள் கட்டாயம் தொடர்பாடோடு இருந்தால் தான் புள்ளைகளை பற்றி நீங்கள் விலங்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நடத்தை பிறழ்வான குழந்தைகள்லாம் இப்போ சமூகத்தில் கூட. அடுத்தது இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம். அட்டென்ஷன் டிஷார்டர் இருக்கிற புள்ளல் இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல ஈக்கவே மாட்டாங்க. அந்த புள்ளைகளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. சின்ன வயசில் அந்த அட்டென்ஷன் குறைவான புள்ளல் வந்து எப்படி என்றால் சின்ன வயசில் பேரண்ட்ஸ் வந்து சரியாக அவங்கள கவனிக்காத புள்ளல் தான் அட்டென்ஷன் டிஸார்டரில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தேவை சின்னதாக ஒரு அரவணைப்பு தட்டி கொடுக்கறது. அவங்களுக்கான அந்த உள திறன்களை நாங்கள் வளர்த்து விட்டால் அவங்களும் ரிகவர் ஆகுவாங்க. சரியா டீச்சர்ஸ்? அடுத்தது எப்பயுமே இந்த கல்வியில் பிற்போக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்கணும். ஊக்கம் கொடுக்குறதால டொபமைன் வேதியியல் மாற்றம் பிரெயினில் வரும். செரட்டோனின் அது வந்து நல்லா தூங்க வைக்கணும் புள்ளைகளை. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பேரண்ட்ஸுக்கு, புள்ளைகளோட பேரண்ட்ஸோட நீங்கள் இப்பீங்க தானே. அப்போ அந்த புள்ளைகளுக்கு வந்து சில இதில் கொடுக்குறதுக்கு பேரண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், டீச்சர்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் செய்கிறல்ல, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் மீட்டிங், ஏனைய விஷயத்துக்கு இல்லை. அப்போ நீங்களெல்லாம் அப்படி மாறணும். மகதியா டீச்சர்ஸ் என்றாலும் டீச்சர்ஸ் தான், நீங்களும் டீச்சர்ஸ் தான், நீங்களும் புள்ளலோட தான் பழகுறீங்க. இப்போ புள்ளலுக்கு பெஸ்ட்டான லேர்னிங் இதை கொடுக்கணும். அடுத்தது கற்பித்தல் நுட்பமுறை. அடுத்த இதுக்கு நான் பேத்துட்டேன், சின்ன ஷோர்ட்டாகவே முடிச்சுக்கொள்கிறேன். கற்பித்தல் நுட்பமுறைகள்னு சொல்கிறது எப்படின்னா, இப்போ ஆசிரியர் மைய கல்வி முறைன்ற ஆரம்பத்தில் இருந்துச்சு. டீச்சர் பேசுவாங்க, நீங்கள் கேட்பீங்க. அடுத்தது பரீட்சை மைய கல்வி முறை, அதெல்லாம் ஃபெயிலியர். இப்போ மாணவர் மைய கல்வி முறை. புள்ளைகளை தான் நாங்கள்
கற்கிறதுக்கு ஈடுபாடுள்ளவர்களாக மாற்றணும். இப்போ கற்றல் ஈடுபாடுள்ள மாணவர்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் குரூப் ஆக்டிவிட்டீஸை கூடுதலாக கொடுக்கணும். அடுத்தது ப்ராக்டிக்கலாக அவங்கள ஈடுபாடு செய்ய சொல்லணும். இப்போ நீங்கள் பாடங்கள் ரீதியாக ரெடி ஆகிட்டு போவீங்க, புலவில் வந்து இந்த பல்மட்ட கற்பித்தல் முறைன்றெல்லாம் மீக்குது. நான் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, உங்களுக்கான இது நீ வரும் காலங்களில் நடக்கலாம். அப்போ அதில் நீங்கள் அந்த புலல் எப்படி அந்த கற்பித்தல் இதில் அதில் வாக் சிஸ்டம் டிக்குது. புலல் கற்றலுக்காக இப்போ இந்த நியூ ஜெனரேஷனில் சொல்கிறாங்க எப்படின்னா, புலலை வந்து கற்றலுக்காக மெகா காக்னிசம்னு சொல்கிறது, மெட்டா காக்னிசம். தன்னை பற்றி சுய விளக்கத்தை புலலை கொடுக்கணும். எப்படியான லேர்னிங் சீக்குது, தனக்கு எது சிறந்தது வாக் சிஸ்டம் சொல்கிறது. இதை வந்து நைல் ஃப்ளமிங்னு சொல்கிறவர் 1987 அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்போ அதை சொல்கிறாங்க எப்படின்னா, விஷுவல் லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர் லேர்னர்ஸ் இருப்பாங்க, கினிஸ்தாட்டிக்னு சொல்கிறது அந்த அழகியல் செயற்பாட்டு ரீதியாக இக்ராக்கள் இருப்பாங்க, ரீடிங் அண்ட் ரைட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்படி நிறைய கற்பித்தல் கற்றல் இதுகள் இருக்குது. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்லை வளர்க்கக்கூடிய டீச்சர்ஸாக நீங்கள் உருவாகணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ் அண்டா இப்போ இனி வரும் காலங்களில் புலகளின் ஏஐயோட வளரக்கூடிய புலகள் கூடுதலாகவே நீங்கள் ஏ என்று சொல்கிறதையும் ஃபுல்லாகவே எங்களோட பிரெயினை கலட்டி ஏஐட்ட கொடுக்குறல்ல, ஏஐ எப்படி கட்டுப்படுத்துறது புலலுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஏஐட்ட கொடுத்தா மனிதன் சுயமாக இயங்கவே மாட்டான், சுயமாக சிந்திக்கவே மாட்டான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கற்பித்தல் நுட்ப முறைகள் இருக்கணும். சாஃப்ட் ஸ்கில், மனிதன் பழகுறது எப்படி. இப்போ ஏன்டா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் புலல் டிரெக்டாக வந்து நேரடி தொடர்பாக சமுதாயத்தோடு பேண மாட்டாங்களாம், எல்லாம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் தான். அப்போ அவங்களுக்கு அந்த உறவை வலுப்படுத்துகிற அறிவை கொடுக்க சொல்கிறாங்க. டெசிட் நாலேஜ்னு ஒன்று இருக்குது. டெசிட் நாலேஜ்ண்டா இதான் ஏற்கனவே அந்த சுய விளக்கம், அவங்களுக்கான அந்த கற்பித்தல் முறைகள், அவங்கள அந்த கற்றல் லேர்னிங்ஸை வந்து மாணவர்களே கற்றது, தனக்கு எது சிறந்ததுன்னு மாணவர்கள் கற்று தனக்குரிய சிறந்த ஒரு நுட்ப முறை அவங்க கண்டுபிடிச்சி அதன் பால் அவங்க கற்றுக்கணும். அதுதான் டெசிட் நாலேஜ்னு சொல்கிறோம். அடுத்தது அதில் நிறைய வாய்ப்பாடுகள் இருக்குது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்கிறதுக்கான கால அவகாசம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் உங்களோட சந்திச்சா கட்டாயம் நான் அதை பற்றின விரிவான விளக்கங்களை உங்களுக்கு தருவேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நீங்கள் விலை தீரனான ஆசிரியர்களை உருவாகணும், சிறந்த மாணவர்கள் உருவாக்குற வரலாறு. இப்போ நாங்கள் குரூப் பிரதீபா விருதெல்லாம் பெறுறதை விட நல்லாசிரியர்ன்ற டீச்சர்ன்ற விருது வந்து மாணவர்கள்ட்ட இருந்து தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த நல்லாசிரியர் விருதை வந்து மாணவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறக்கூடிய ஆசிரியர்களாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த அமர்வை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் எதிர்வரும் காலங்களில் சந்திக்கலாம். நன்றி.